கவுண்டர் டாப் அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே இருக்க திங்ஸ்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் அந்த கிளாத்தை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ஒரு வெட் கிளாத் போட்டு தொடச்சிட்டு அது காஞ்சதும் ஒரு ட்ரே வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வேஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு கிஃப்ட் ஷீட்லாம் ஒட்டி அதை நீட்டாக பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் அது எடுத்து யூஸ் பண்ணும்போது அது வளைஞ்சிட்டு வருது, தண்ணி பட்டால் பூச்சிலாம் வருது. அதனால் அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரே தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அது பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், எடுக்க கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் அது இந்த ஷெல்ஃப் அழுக்காயிடுச்சுன்னா கூட அதை நம்ம எடுத்துகிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் கூட வச்சுக்கலாம். ரொம்ப ட்ரே கூட அழுக்காயிடுச்சுன்னா நம்ம டைம் கிடைக்கும் போது அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு இதில் வானல், மிக்சிங் பவுல் இதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு இதில் ஃப்ரைங் பேன், மத்து, சப்பாத்தி கட்டை, இந்த சட்னி தாளிக்கிறது, அருவாமனை எல்லாம் தனித்தனியாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது இந்த சட்னி தாளிக்கிறது, இந்த மத்து, இந்த சப்பாத்தி கட்டெலாம் ஒரு மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுக்குள்ளே வைக்கும்போது பார்க்க நீட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு இதில் குக்கரு, எக்ஸ்ட்ரா இருக்க பெரிய வானல் இதெல்லாம் வச்சுட்டு தனியாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதை ஆர்கனைஸ் பண்ணும்போதே நான் மற்ற ஷெல்ஃபையும் தொடச்சிட்டு அதையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு ஷெல்ஃபில் இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி, சப்பாத்தி மாவு, பச்சரிசி, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராசரி இதெல்லாம் தனியாக மேலே ஒவ்வொரு பேக்கெட்டில் பிரித்து எடுத்து வச்சாச்சு. இந்த ட்ரேயில் பாத்திரங்கள் சோப்பு, துணி சோப்பு, சபீனா, அது வாஷ் பண்ணுறதுக்கு நார், தனியாக பாத்திரங்கள் ஒரு பவுட்ரு, சாம்பார் இதெல்லாம் தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த பிளேட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன் அப்படின்ற ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கீழே டேக் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த வேலை முடித்ததும் காலையிலே ஊற வச்சுருந்தேன் அரிசி, பயிறு எல்லாம் தனியாக ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சி நைட்டு தோசைக்காக அரைச்சி எடுத்து வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் அப்போதைக்கு டக்குன்னு அரைச்சி சுட்டுட்டேன். ஆனால் இது அரைச்சி கொஞ்ச நேரமாவது இருக்கணும். எப்படி அரைச்சாலுமே இது பயிருங்கிறனால கொஞ்சம் ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.